நீ வந்து நீதிமன்றத்தில் வந்து 3 வினாடிக்கு 10 கோடி கேட்குறீங்க, நீ என்ன மனுஷனா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு என்னுடைய நான் சம்மந்தப்பட்ட படங்களுடைய தயாரிப்பாளர்கள் இவர்கள்ட்டெல்லாம் வந்து நான் நிறைய படங்களில் தயாரிப்பாளர்கிட்ட பேசினேன். அவங்க வந்து எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம 10 பைசா வாங்காமல் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் கொடுத்து உதவுனாங்க. அப்படியாப்பட்ட ஆளுகளை பார்க்கும்போது 3 வினாடிக்கு 10 கோடி அப்படின்றதான் நயன்தாராவுடைய முதன்மையான முக்கியமான குற்றச்சாட்டு. தான் 3 வினாடிக்கு 10 கோடி கேட்குறாரு அப்படின்றதான் நயன்தாராவுடைய குற்றச்சாட்டு. ஆனால் இப்போ வந்து இந்த ஆவணப்படம் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, நயன்தாரா பற்றின ஆவணப்படம் அப்படின்றது இது வந்து நயன்தாராவுடையக்கு வந்து ஆணவ படம் மாதிரி மாற்றினதான் உண்மை. ஆமாம், அது என்னென்னா உங்களுக்கு தனுஷ் தரப்பு வந்து நீ என்ன வேணாலும் பண்ணி பாரு அப்படின்னு, நீ என்னடா பண்ணுவ அப்படின்ற மாதிரி தனுஷ் வந்துட்டார். அதுதான் உண்மையும் கூட. பேக் ட்ராப்னுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து மோசமான ஒரு நடவடிக்கை உள்ளவர் அப்படின்ற எல்லாரும் சொல்கிறது தான். அது எல்லா ஹீரோவும் பண்ணுறது தான். இவர் கொஞ்சம் இப்போ ஓவராக பண்ணுவார் அப்படின்றதான் மாட்டிக்கிட்டார், வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து என்னென்னா நயன்தாரா வந்து இந்த மாதிரி தனுஷனுடைய நட்பு வட்டத்துக்குள்ளே அமையாததுனால இது வந்து ஒரு பிளாக்மெயில் சூதாட்டம் மாட்டான். பிளாக்மெயிலு, சூதாட்டம், கார்பரேட்டு களவாணித்தனம் எல்லாம் சேர்ந்து தான் இந்த நயன்தாராவுடைய இந்த பேயாட்டம். ரியலோ நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு பரமேஸ்வரன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சகோதரா, சொல்லுங்க. நடிகை நயன்தாரா அவர்கள் வந்து ட்விட்டர்ல வந்து ரொம்ப ஒரு காட்டமான ஒரு பதிவு, இன்ஸ்டாகிராம்லேயும் அதை வந்து பதிவிட்டிருந்தாங்க. நடிகர் தனுஷ் அவர்களை பற்றின ஒரு பதிவு. அந்த பதிவில் அவங்க குறிப்பிட்டிருக்கிறது வந்து எங்களுடைய டாக்குமெண்ட்ரி வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆக போகுது, திருமணம் குறித்தான ஒரு டாக்குமெண்ட்ரி. அதில் வந்து நானும் ரவுடிதான் திரைப்படத்தினுடைய ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங்கை, அதாவது 3 செகண்டுக்கு உண்டான கிளிப்பிங்க்கு 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். மற்றொரு விஷயம் வந்து எங்களுடைய வளர்ச்சி பிடிக்காம நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நயன்தாரா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடந்திருக்கு பின்னணியில்? ஏன்னா இது குறித்து விக்னேஷ் சிவனும் வந்து பதிவு போட்டிருந்தாரு. போட்ட 1 மணி நேரத்துக்குள்ள அதை டெலீட்டும் பண்ணிட்டாரு. வாழ விடு அப்படிங்கிற ஒரு பதிவு தனுஷ் அவர்கள் பேசுகிற மாதிரி. என்ன சார் நடந்திருக்கு? அதாவது இப்போ இந்தியாவில் வந்து இப்போ நேற்று முந்தா நாள் பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் பலபடி மிகப்பெரிய கலவரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமாம், மணிப்பூரில் கலவரம் ஆரம்பித்து பற்றிக்கிட்டு எரியுது. அங்கே என்ன நடக்குது அப்படின்றது எல்லாமே அத்துமீறி போய்கிட்டு இருக்கு அப்படின்றது இந்தியாவுடைய பிரதமர் மோடி வந்து அதை பற்றி வாய் திறக்கலை. மத்திய அமைச்சர்கள் யாருமே அதை பற்றி வாய் திறக்கலை. ரைட்டுங்களா? இது ஒரு மணிப்பூரே பற்றிக்கிட்டு எரியிற விஷயத்தை பற்றி நம்ம யாரும் கவலைப்பட்டதா? நீங்களும் சரி, நானும் சரி, அதான் உண்மை. அதனால் நேற்று மத்தியானம் இந்த மாதிரி ஒரு 12:30 1 மணிக்கு தான் இந்த நயன்தாராவுடைய கொதிப்பு, கொந்தளிப்பு, ஆவேசம், காட்டம் எல்லாம் கலந்து கட்டி தனுஷை வந்து ஒரு வெளுத்து தனுஷினுடைய இமேஜை வந்து டோட்டலாக டேமேஜ் பண்ணி ஒரு அறிக்கை, ஒரு 3 பக்க அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கார் நயன்தாரா. இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து ஆங்கிலத்தில் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது அந்த அறிக்கை. சரிங்களா? தமிழில் வந்து நல்லா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல ஒரு வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி எந்த அளவுக்கு, அதாவது நீங்கள் ஒரு 2-3 இடங்களில் பார்த்தீங்கன்னா கீழ்த்தரமான இதே வந்து வற்புறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த அறிக்கையில் வந்து திரும்ப அந்த அறிக்கையில் வலியுறுத்துவார் நயன்தாரா. அது வந்து நீங்கள் அந்த அறிக்கையை தயாரித்தது யாராக வேணாலும் விக்னேஷ் சிவன் அவருடைய குழுவினர் தான் தயாரிச்சிருப்பாங்க. நயன்தாராவுக்கு தமிழ் தெரியாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். தமிழ் பேசும் வைக்க முடியாது, இந்த அளவுக்கு புலமையோடு வந்து எழுதுறதுக்கு நயன்தாராவுக்கு தெரியாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் பேர் வந்து நயன்தாரா பேரில் தான் அந்த அறிக்கை வந்திருக்கு. அது நயன்தாரா அந்த அறிக்கையை வந்து நீங்கள் படித்து காமிச்சு தானே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் அதில் வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது. முதல் போடே வந்து நீங்கள் தனுஷ் அவர்களுக்கு அப்படின்னு ஆரம்பித்து சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா, பிரதர் ஆஃப் செல்வராகவன் அப்படின்ற போட்டு அப்போனா என்ன, நீ வந்து உனக்கு உங்கள் அப்பா இருக்கார், உங்கள் அண்ணன் இருக்கார், எனக்கு யார் இருக்கா? நான் வந்து ஒரு பெண்ணாக வந்து சினிமாவே வாழ்க்கையாக நினச்சி நாங்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு தொனியில் தான் ஆரம்பிக்குது. வார்த்தைக்கு வார்த்தை வந்து நீ கேவலமானவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி, தனிப்பட்ட வெறுப்பு நயன்தாராவுக்கு. ஆமாம், அது நயன்தாராவுடைய அறிக்கையில் சொல்கிறது தான். என் மீது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி, தனிப்பட்ட வெறுப்பு, தனிப்பட்ட வன்மம் அப்படின்றதையும் வந்து ஒரு 2 இடங்களில் வலியுறுத்தி நயன்தாரா சொல்கிறார்.
தனிப்பட்ட வெறுப்பு என்னவா இருக்கும்ன்றது நமக்கு தனுஷை தெரிந்தவர்களுக்கு சினிமா வட்டாரங்களில் எல்லாருக்குமே தெரியும். ரைட்டுங்களா? இதில் வந்து என்னன்னா, தனுஷை வந்து நீங்கள் டோட்டலாக ஒட்டுமொத்தமாக காலி பண்ணணும் அப்படின்றது ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு நயன்தாரா களத்தில் இறங்கியிருக்காரு, இறக்கி விடப்பட்டிருக்கார் அப்படின்றது தான் உண்மையும் கூட. ஏன்னா நீங்கள் 2 வருஷமாக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய என்எஃப்சிக்கு அப்படின்னு சொல்கிற நயன்தாரா, இப்போ நவம்பர் 18 வந்து நயன்தாராவுடைய பிறந்த நாள். அதில் தான் வந்து அந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆக போகுது நெட்ஃப்ளிக்ஸில். நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் அப்படின்றது. இந்த ஃபேரி டேல் அப்படின்றது இப்போ வந்து அக்லி டேலாக வந்து மாறிப்போச்சு. ரைட்டுங்களா? இது ஒரு விஷயம். அதில் வந்து சொல்கிறது வந்து அந்த வார்த்தை வந்து, நீ வந்து நீதிமன்றத்தில் வந்து 3 வினாடிக்கு 10 கோடி கேட்குறீங்க, நீ என்ன மனுஷனா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு, நான் சம்மந்தப்பட்ட படங்களுடைய தயாரிப்பாளர்கள் இவர்கள்ட்டெல்லாம் வந்து நான் நிறைய படங்களில் தயாரிப்பாளர்கிட்ட பேசினேன். அவங்க வந்து எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம 10 பைசா வாங்காமல் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் கொடுத்து உதவுனாங்க. அப்படியாப்பட்ட ஆளுகளை பார்க்கும்போது முகமும் என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்றதையும் ஒரு தனுஷை கவலைப்படுத்தியிருக்கார். அதேமாரி காப்பிரைட்டு விஷயத்திற்காக நீ நீதிமன்றத்தில் போய் போராடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா இது வந்து திமிரு. சரி, இதே நயன்தாரா தான் எதிர்நீச்சல் அப்படிங்கிற ஒரு படத்தை தனுஷ் வந்து தயாரிக்கும் போது அதில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து நடிச்சிருப்பாரு. அதில் ஒரு பாடலுக்கு நடனம் ஆடுறப்போ ஃப்ரீயாலாம் நடிச்சு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம செய்தி வாயிலாக படிச்சிருப்போம். அந்த அளவுக்கு நட்புல இருந்தவங்க இந்த அளவுக்கு ஏன் கோபமாக மாறணும்? அதுதான் தம்பி, நமக்கு என்னென்னா, இப்போ நம்ம வந்து முதல்ல நயன்தாராவினுடைய பக்கத்துலேருந்து நயன்தாரா தரப்பை பார்த்து பேசணும் அப்படின்னா, 3 வினாடிக்கு 10 கோடி அப்படின்றதான் நயன்தாராவுடைய முதன்மையான முக்கியமான குற்றச்சாட்டு. தான் 3 வினாடிக்கு 10 கோடி கேட்குறாரு அப்படின்றதான் நயன்தாராவுடைய குற்றச்சாட்டு. ஆனால் இப்போ வந்து இந்த ஆவணப்படம் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, நயன்தாரா பற்றின ஆவணப்படம் அப்படின்றது, இது வந்து நயன்தாராவுக்கு வந்து ஆணவப்படம் மாதிரி மாற்றினது தான் உண்மை. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 20 25 கோடி ரூபா நெட்ஃப்ளிக்ஸுக்காரன் கொடுத்துருக்குறான் நயன்தாராவுக்கு. மொத்தம் ரேட் பேசி மொத்தம் கொடுத்துட்டான், 25 கோடி ரூபா கொடுத்துட்டான். இப்போ 25 கோடியை வாங்கிட்டு தான் வந்து ஆவணப்படம்ன்றது விஷயத்துக்கு வருது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆவணப்படம் எடுக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிமு ஒரு விஷயம் எடுக்கலாம், இல்லை நீங்கள் ஃபீச்சர் ஃபிலிமாவே எடுத்துகிட்டு போகலாம். ஆவணப்படம்ங்கிறது அதனுடைய தன்மையை வேறு. சிறு வயது அந்த அவங்க பிறந்த இடம், வாழ்ந்த இடம், வளர்ந்த இடம், இதெல்லாம் வந்து காட்டிகிட்டே தான் வரணும். இதில் ஆவணப்படம் எடுக்கிற அளவுக்கு நயன்தாரா வந்து வீரமங்கை வேலுநாச்சியாரும் கிடையாது, மூவலூர் ராமமிர்தம் அம்மையாரும் கிடையாது, முத்துலட்சுமி ரெட்டியும் கிடையாது. அதனால் ஆவணப்படம் எடுக்கிறதுக்கு தகுதி இல்லாத நபர் தான் வந்து நயன்தாராவும் கூட. ரைட்டுங்களா? இன்றைக்கு வரைக்கும் அவர் முழுக்க கார்பரேட்டு சிந்தனை தான் தம்பி. இது கார்பரேட்டு தானே. சரி, இப்போ நயன்தாராவுடைய வந்து முழு பொருளாதாரமும் வந்து கார்பரேட்டு பொருளாதாரம் தான். அதனால் அந்த கார்பரேட் விஷயங்கள் வந்து எந்தெந்த வகையில் யாரை கபலீகரம் பண்ணும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். அப்போ நயன்தாரா வந்து இந்த அளவுக்கு வந்து தைரியமாக பேசுறதுக்கு அந்த கார்பரேட்டினுடைய துணை வந்து இருக்குன்னு சொல்ல கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இன்னொரு முக்கிய காரணம் என்னென்னா, உங்களுக்கு அம்பானியினுடைய மக வந்து இஷா அம்பானி, அந்த பொண்ணு நடத்துகிற ஒரு இதில் வந்து ஜாயிண்ட் வெஞ்சராக இப்போ சேர்ந்துருக்கிறாங்க ஆமாம், பார்ட்னர்ஷிப்பில் தெற்க அவங்க வந்து மும்பையை வந்து மையமாக வச்சு செயல்படக்கூடிய நிறுவனம் அது. இஷா அம்பானியினுடைய நிறுவனம் அது கிட்டத்தட்ட பல 100 கோடிகள் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளது. அதில் வந்து சவுத் இந்தியாவுக்கு அதனுடைய அந்த ப்ராடக்டாக ஒரு விஷயங்களுக்காக சவுத் இந்தியா ஃபுல்லாக வந்து நயன்தாராவுடைய மேற்பார்வையில் அப்படிங்கும்போது சவுத் இந்தியா ஃபுல்லாக கையில் கொடுத்துருக்காங்க. அப்போ அம்பானியினுடைய மகள் பின்னால் இருக்கும்போது இது வந்து கார்பரேட்டு தானே. நீங்கள் கார்பரேட்டு களவாணித்தனம் என்னவோ அந்த களவாணித்தனத்தினுடைய உச்சம்தான் வந்து இந்த நயன்தாராவுடைய. இப்போ நம்மளை பொறுத்தளவு தனுஷ் வந்து பெண்கள் விஷயத்தில் எப்படிப்பட்டவர் அப்படின்ட்டு சினிமா உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும். ரைட்டுங்களா? பொதுவாக எல்லா ஹீரோவும் பண்ணுறதான் தம்பி அந்தாலும் பண்ணுவார், வேறு என்ன அவர் புதுசாலாம் பண்ணலை அவர். ஆனால் அவருடைய செயல்பாடுகள் வந்து வெளிச்சத்துக்கு வந்ததுனால நிறைய இடங்களில் வந்து அப்பப்போ ஒரு டேமேஜ் ஆகிரும், ஒரு இமேஜ் டேமேஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். அது அமலாபால் விஷயமும் அப்படி தான். அமலாபால் விஷயத்தில் அதனால தான் நம்ம ஒரு ஐஸ்வர்யாவுக்கு அவருக்கு உண்டான விவாகரத்துக்கு அடிப்படை காரணமே அமலாபால் அப்படின்ற ஒரு பேச்சு உண்டு. அதன் பிறகு அந்த டிவியினுடைய அந்த விஜய் டிவியில் இருந்த டிடி அதனுடைய நெருக்கம், அந்த கணவரை விவாகரத்து பண்ணுறதுக்கு ஒரு காரணம் அப்படின்ற ஒரு ரீசன் உண்டு.
அதற்கு அப்புறம் நிறைய விஷயங்களில் வந்து ஒரு அப்பப்போ சர்ச்சைகள் அடிபடுவார். அதை மீறி வந்து அவருடைய உழைப்பு, அவருடைய திறமையின் வந்து வச்சு தான் நான் வந்து அவர் மேலே வந்தார். அதனால் அவர் சும்மாலாம் வந்து வந்துடல. இதில் விக்னேஷ் சிவன் அவர்கள் வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டுட்டு அதை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து டெலீட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் என்னென்னா விக்னேஷ் சிவனுடைய தனுஷ் அவர்களுக்கு உண்டான அறிமுகம் இது எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆனது அப்படிங்கிறது வந்து ரஜினி அவர்களுடைய மகள் ஐஸ்வர்யா படத்துக்கு ஒரு படம் ஒர்க் பண்ணதன் மூலியமாக தான் விக்னேஷ் சிவனுக்கு தனுஷனுடைய அறிமுகம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்படி ஆரம்பித்த அவருடைய ஜேர்னி இன்றைக்கி வந்து ஒரு பதிவு போட்டுட்டு அதை 1 மணி நேரத்துக்கு உள்ளே வந்து டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் வந்து விக்னேஷ் சிவன் பின்வாங்குறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வருதில்ல. ஆமாம், அது என்னென்னா உங்களுக்கு தனுஷ் தரப்பு வந்து நீ என்ன வேணாலும் பண்ணி பாரு அப்படின்னு, நீ என்னடா பண்ணுவ அப்படின்ற மாதிரி தனுஷ் வந்துட்டார். அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா இது வந்து இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்த அறிக்கை வெளியாகி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வரைக்கும் தனுஷ் மீது வந்து இப்போ பயங்கரமாக பாஞ்சாட்கள்லாம் உண்டு. கட்டமாக பாஞ்சாட்கள் தனுஷை அப்படிப்பட்டால் இப்படிப்பட்டால் நம்மளாக தான் சொல்கிறோம். தனுஷை பற்றினா அவருடைய சினிமா நடவடிக்கை, அதாவது சினிமானா அவருடைய நடிப்பை பற்றி அவருடைய இதை பற்றி நம்ம சொல்லவில்லை. அவருடைய பேக் ட்ராப்பினுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து மோசமான ஒரு நடவடிக்கை உள்ளவர் அப்படின்ற எல்லோரும் சொல்கிறது தான். அது எல்லா ஹீரோவும் பண்ணுறது தான். இவர் கொஞ்சம் இப்போ ஓவராக பண்ணுவார் அப்படின்றதான் மாட்டிக்கிட்டார், வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து என்னென்னா நயன்தாரா வந்து அந்த மாதிரி தனுஷனுடைய நட்பு வட்டத்துக்குள்ளே அமையாததுனால ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம், பழகுவான், பிடிச்சா அது என்ன சொல்லுவார், அந்த மாதிரி தான் பிடிச்சா வச்சுக்கிறோம், பிடிக்கலன்னா விலகிக்கிறோன்ற மாதிரிக்குள்ளே வந்து நயன்தாரா வரலை. அது ஒரு உண்மை. 2வது இவர் நம்ம படம் எடுத்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண படத்தில் ஒரு டைரக்டராக போட்டு, ஏன்னா அதுக்கு முன்னால் விக்னேஷனுடைய படம் போடா போடின்ற ஒரு படம், அது என்ன கேவலம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அதற்கு பிறகு நான் ஒரு தான் வந்து லைஃப் கொடுத்தாரு தனுஷ். அது வந்து சிம்புகிட்ட இருந்து வந்ததுனால பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கொடுத்தாருன்னு வைங்க. இப்போது அதற்கு பிறகு நீங்கள் விக்னேஷனுடைய சினிமாவை எடுத்து பாருங்கள். அது பிறகு என்ன பெரிய சினிமா இருக்குன்னா பட்டியலாம் கிடையாது. அப்புறம் தானா சேர்ந்தான் ஒரு கூட்டம்னு ஒரு படம், அது மகா மோசமான கேவலமான கண்டென்ட் உள்ள படம், தானா சேர்ந்த கூட்டம். அதற்கு பிறகு காத்து வாக்கில் 2 காதல்னு ஒரு படம், அதுவும் பட்டு கேவலமான படம். அதற்கு பிறகு ஆனானப்பட்ட லைக்கா வந்து அஜித்தை வச்சு ஒரு பண்ணுறாருன்னு அறிவித்து பின்வாங்குறாங்க அப்படின்னா, வேணாம் கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இவருடைய லட்சணம் இருக்குது விக்னேஷ் சிவன். அப்போ இனி வரும் காலங்கள் விக்னேஷ் சிவனுக்கு சினிமா கேரியர் கிடையாது தம்பி. இனிமேல் சினிமா கேரியர்னு கிடையாது, அவர் லைஃப் கேரியர் வந்து நயன்தாரா நல்லா இருக்குது. அதனால் நயன்தாரான்னு நல்லா வலுவான ஒரு ஆளுக்கு இருக்கும்போது விக்னேஷ் சிவன் வந்து இனிமேல் சினிமா டைரக்ஷன் பண்ணி தான் ஜாப் பண்ணணும்லாம் கிடையாதுல்ல. அதனால் வந்து இப்போ நம்ம இதில் நம்ம இதில் பேசுவாங்க, வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்காரன் என்ன பண்ணுறாங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி அவர் ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கார் விக்னேஷ் சிவன். அதனால் விக்னேஷ் சிவனை பொறுத்தவரை இனிமேல் சினிமா எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எடுக்கிற அளவுக்கு ஒன்றும் சரக்கு இல்லைல்ல. இப்போ அந்த இந்த பிரதீப் ரங்கநாதன் படத்தில் கூட எல்ஐசியில் ஒரு படம் தான். அதனால் இப்போ நடிகைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவருடைய மார்க்கெட் எத்தனை வருஷம் எல்லாருக்கும் தெரியும். விக்னேஷ் சிவன் வந்து அந்த பதிவை நீக்கினதுக்கு காரணம் நயன்தாராவுக்கு பலமான சப்போர்ட், கார்பரேட் சப்போர்ட் இருக்குனாலும் நீங்கள் சில விஷயங்களை வந்து நீங்கள் இங்கே இருந்து தான் பண்ணி ஆகணும். நீங்கள் எல்லாத்துக்கும் கார்பரேட்காரன் வரமாட்டான், ரைட்டுங்களா. நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து பிழைக்கணும், பொழப்பு ஓட்டணும், இங்கே வாழணும் அப்படின்னா சில விஷயங்களை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், சில விஷயங்கள் விட்டு கொடுத்தா ஆகணும். அதனால் பின்விளைவுகள் எப்படி இருக்கும்னோன்ற ஒரு பயத்தில் தான் வந்து தனுஷ் மேலே உள்ள பயம். தனுஷனுடைய அவருக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்கும் தெரியாதா, ரைட்டுங்களா. இந்த அங்கேருந்து வந்து நயன்தாராக்கே இப்படி ஆணவம் இருக்கும்போது தனுஷ் அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவாரா. அதனால் அவருக்கு எந்தெந்த வகையில் செக் வைப்பார்னு தெரியும். அதனால் பதிவை நீக்கிட்டார். இப்போ என்னென்னா தனுஷுக்கு நயன்தாராவுக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா மலையாள நடிகைகள் 50 பேரும் கொடுக்குறாங்க. மஞ்சிமா மோகன், ஐஸ்வர்யா லட்சுமி, நசிரியா, பார்வதி, அனுபமா பரமேஸ்வரன், அப்படி ஐஸ்வர்யா ராஜேஷ், ஆமாம் எல்லாருமே பார்த்திங்கன்னா நயன்தாராவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாங்க. இப்போ இவருடைய மார்க்கெட்டு எப்படின்றத அடுத்தடுத்து போக தான் தெரியும். அதில் குறிப்பாக 4 நடிகைகள் வந்து தனுஷ் கூட நடித்த நடிகைகள். அதனால் தனுஷால் அவர்கள் எப்படி பாதிக்கப்பட்டாங்கன்றத தெரியும். நம்ம என்ன சொல்கிறோம், நயன்தாரா வந்து என் மேலே உள்ள தனிப்பட்டது அப்படின்றத திரும்ப வலியுறுத்துறாரு. அப்படிங்கும்போது இனி அடுத்த அட்டாக் வந்து மீட்டூ மாதிரி தான் வரப்போகுது. ஆனால் மீட்டூக்கு யாருமே இவங்க எதுவுமே குரல் கொடுக்கவே இல்லை. நயன்தாராவும் எதுவும் குரல் கொடுக்கல. இப்போ பதிவு அந்த லைக் போட்ட எந்த நடிகையிலும் கொடுக்கல. இப்போ இதுக்கு மட்டும் எல்லாம் வர்றாங்க. ஆமாம், அதுக்கு தான் சொல்கிறேன். இது வந்து மீட்டூனுடைய 2.0ன்னு வச்சுக்கிற வேண்டியதான். மீட்டூனுடைய அடுத்த வருஷன் வந்து
வந்து அடுத்து வந்து நீங்கள் வந்து இந்த நயன்தாரா ஒரு குரூப்பு ஃபார்ம் பண்ண மாதிரி தான் தெரியுது தனுஷுக்கு எதிராக. தனுஷை வந்து இன்னும் மோசமாக சித்தரித்து இன்னும் மோசமாக அவரை வந்து டேமேஜ் பண்ணுனா அவருடைய கேரியரை வந்து என்னத்தாவது வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இந்த நடிகைகள் பட்டியல் பூரா வந்து தனுஷ் நயன்தாரா பின்னால் வர்றது அப்படின்றது காரணமே. இனி நாள் அடுத்தடுத்து தனுஷ் கொடுக்குற இனிமேல் இப்போ பதிலை பொறுத்து நீ அடுத்தடுத்து இந்த நடிகைகள் பட்டாளமும் வந்து தனுஷால் வந்து எந்தெந்த வகையில் வந்து சிக்கல் அனுபவித்தோம் கஷ்டத்தை அனுபவித்தோம்னு சொல்கிறதுக்கு தயார்படுத்துறதுக்கு வந்து நயன்தாரா பெரிய அளவில் ஒரு பிளான் வச்சுருக்கார். உங்களுக்கு இந்த மேட்ரே வந்து மேட்ருடைய மையமே வந்து நானும் ரவுடி தான். அதனால் வந்து நயன்தாராவும் ரவுடி தான், தனுஷ் வந்து பதிலுக்கு நானும் ரவுடி தான் அப்படின்ற மாதிரி 2 பேருமே வந்து சளைக்காமல் மல்லு கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அடுத்தடுத்து 2 நாளுக்கு ஒருக்கா என்னை கூப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்மளும் வந்து நம்ம நல்ல கருத்தை சொல்லுவோம், நல்ல உள்ளதை சொல்லுவோம். யாருக்கும் வந்து எதிராகவோ யாருக்கு பாதகமாக சொல்ல வேண்டியதில்லை. நம்மளை பொறுத்தளவு நயன்தாரா வந்து கார்ப்பரேட்டு கைக்கூலி, அதற்கு சமாளிக்கிறதுக்கு அதை எந்த வகையான எல்லைக்கும் வந்து கார்ப்பரேட்டு போவான் அப்படின்றதுக்கு நயன்தாரா வந்து வந்திருக்கு. இனிமேல் வந்து இங்கே இருக்கிற தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம் இதெல்லாம் வந்து நயன்தாரா மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகுது, நயன்தாராவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த நடிகைகள் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகுது, இதை பொறுத்து தான் இருக்குது. அதே மாதிரி தனுஷ் என்ன வகையான எதிர்வினை ஆற்ற போகிறாரு அப்படின்றது. ஏன்னா நாளைக்கு இந்த நவம்பர் 18 வந்து பிறந்தநாள் அன்னைக்கு ஓடிடி நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறான், ஸ்ட்ரீமிங் பண்ணுறான் அவன் டாக்குமெண்ட். ஆமாம், அதுக்குள்ளே வந்து தனுஷ் தரப்பு இன்று இரவே வந்து கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கலாம், இல்லை நாளைக்கு போய் அடுத்து ஒளிபரப்புன போட ஸ்டே வாங்க. ஓடிடி தானே எந்த நேரமும் நிப்பாட்டிட்டு போயிடலாம்ல, அது ஸ்டே வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு பிளாக்மெயில் சூதாட்டம் மாதிரி தான். பிளாக்மெயிலு, சூதாட்டம், கார்பரேட்டு களவாணித்தனம் எல்லாம் சேர்ந்து தான் இந்த நயன்தாராவுடைய இந்த பேயாட்டம். இது வந்து ஆணவம் தான், ஆவணப்படத்தால் வந்தால் ஆணவப்படாது. ஆமாம், பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி தம்பி.